அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. முதல் கேரக்டர், மாமின் யௌமின் யுஸ்பிஹு ஃபீஹில் இபாது இல்லா மலகானி யன்சிலான். ஒரு அடியார் எந்த ஒரு காலை பொழுதையும் அடைவதில்லை, 2 வானவர்கள் இறங்கிய தவிர. அப்படி என்றால் ஒவ்வொரு காலை பொழுதும் ஒரு அடியார் விழிக்கும் போதெல்லாம் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள். மலகானி யன்சிலான், 2 வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களில் ஒருவர் துஆ கேட்கிறார். இறங்கின உடனே துஆ கேட்கிறார். அந்த வானவர் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இன்றைய தினம் யார் உன் வழியிலே சதகா செய்கிறாரோ, இன்றைய தினம் யார் அறவழியிலே சதகா செய்கிறாரோ, செலவு செய்கிறாரோ, ஹலஃபா, இவருக்கு நீ சிறந்த பகரத்தை நீ வழங்குவாயாக. அவர் சதகா செய்யும் போது அவருக்கு செலவாயிருக்குமே, இதற்கு நீ உன்புறத்தில் இருந்து சிறந்ததை நீ பகரமாக நீ வழங்குவாயாக. இப்படி ஒருத்தர் துவா கேட்கிறார். வயகூலுல் ஆஹர், 2 வானவர்கள் இறங்குனாங்க. ஒருத்தர் இந்த துவாவை கேட்டுட்டார். அடுத்த வானவர் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் இன்றைய தினம் சதகா செய்யாமல் தனது கரத்தை, தனது பாக்கெட்டை, தனது பணபலத்தை முடக்கி வைத்துக் கொள்கிறாரோ, இன்னைக்கு சதகா செய்யல, இன்னைக்கு சதகா செய்ய மாட்டேன்ற மாதிரி இருக்கிறார், யார் இப்படி இருக்கிறாரோ, தலஃபா, இவரை நீ அழித்து விடு. 2 வானவர்கள் 2 வகையான துவா இருந்தால் கண்டிப்பா கொடுத்துடணும். ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா அது அவருக்கும் அல்லாஹுக்கும் உண்டான பிரச்சனை. இப்ப இங்க வானவர்கள் என்ன துவா கேட்கிறாங்க? யா அல்லாஹ், சதகா இன்றைய தினம் செய்யக்கூடியவருக்கு நீ உன்புறத்தில் இருந்து சிறந்த பகரத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இன்னொரு வானவர், யார் இன்றைய தினம் மடக்கி வைத்துக் கொள்கிறாரோ, எதையும் செய்யாமல் சுருட்டி கொள்கிறாரோ, இவரை நீ அழித்து விடு என்று இந்த 2 வானவர்கள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 1442வது ஹதீஸாக நீங்கள் காணலாம். இது முதல் கேரக்டர். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தினமும் ஏதோ ஒரு சதகா செய்யக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். உண்மையாகவே நம் இடத்தில் சதகா செய்யக்கூடிய பொருளாதாரம் இல்லை என்றால் அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவினுடைய வழியை சொல்லிட்டாங்க. நல்ல வார்த்தையை பேசுங்க, அதுவும் தர்மம். உங்களுடைய சகோதரனை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, புன்முறுவல் பூத்தவராக இருங்கள், அதுவும் சதகா. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதுவும் சதகான்ட்டாங்க. யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ இதையாவது செஞ்சு சதகாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. முதல் கேரக்டர், மாமின் யௌமின் யுஸ்பிஹு ஃபீஹி